வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்ஐ அவங்களோட 11 சீரிஸ் கீழே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Mi 11X அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா ஒரு 5G மொபைலை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்னாப் டிராகனோட 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட இந்த மொபைலை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேவும் தந்திருக்காங்க. இன்னும் வேற என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் இந்த Mi 11X மொபைலோட பாக்ஸ். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா MI 11X அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் சைடில் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. அது வழக்கமான விஷயம் தான். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லேயே பிளாக் கலரில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கவருக்கு உள்ள பார்த்தோம்னா சிம் எஜெக்டட் டூல் இருக்கு. அண்ட் சில யூசர் மேனுவல் கைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3.5mm டாங்கிள்ஸும் இங்க இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல்ல ஆடியோ போர்ட் கிடையாது அப்படிங்கறத நம்ம இங்க தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மொபைல் இருக்கு. ஸோ ஃபைனலி MI 11X மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி பளபளன்னு மின்னுது. மொபைலை ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்து வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அண்ட் அதோட கனெக்ட் பண்றதுக்கு டைப் சி கேபிளும் இருக்கு. ஸோ இப்போ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொபைலோட டிசைன் பார்த்தோம்னா இங்க ரைட் சைட்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ தந்திருக்காங்க. அண்ட் இந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் இருக்கு. அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இந்த மொபைல்லையும் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பிளைனா விட்டுருக்காங்க. மொபைலோட டாப்ல பார்த்தோம்னா ஹியர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலர் மைக், அதோட எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பீக்கரும் தந்திருக்காங்க. அண்ட் கீழ் சைட்ல ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ மேலே கீழே ரெண்டு சைடுமே நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. என்ன இது கீழே சிம் ட்ரேவா? லெஃப்ட் சைட்ல தானே நிறைய மொபைல்ஸ்ல வருது. அண்ட் இந்த மொபைலையும் லெஃப்ட் சைடு சும்மா தானே இருக்கு, இங்க கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்கன்னா அதே டவுட் தான் எங்களுக்கு இருக்கு. எதனால இவங்க வந்து லெஃப்ட் சைட்ல தராம கீழே பாட்டம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த சிம் ட்ரேல ரெண்டு சிம் நம்ம போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் இதுல தரல. 7.8mm திக்னஸ் அண்ட் 186 கிராம்ஸ் வெயிட்ல இந்த MI 11X மொபைலை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடுல சென்டர் பஞ்ச் ஹோலோட கேமரா, அது போக பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் LED ஃபிளாஷோட இங்க இருக்கு. சோ மொபைலோட பேக் சைடுல இருக்கிறது பிளாஸ்டிக் பாடி கிடையாது, கிளாஸ் பாடி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 தந்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்த்தரலாம். இங்க மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.67 இன்ச் கொண்ட சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தந்திருக்காங்க Full HD Plus ரெசல்யூஷன்ல. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், அது போக 260 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இவங்க தந்திருக்காங்க. சோ இங்க மொபைல் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லலாம். ஆனா அது போக இந்த டிஸ்பிளேக்கு 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் இருக்கிறதாவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இருக்கிறதுலயே இந்த செக்மெண்ட்ல இதுதான் ரொம்ப பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது போக இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 தந்திருக்கிறதாவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் இந்த மொபைலுக்கு இருக்கு. சோ மொபைலோட டிஸ்பிளே பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே நல்லா தான் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ் வேணும்னா நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா 60 ஹெர்ட்ஸ்க்காகவும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ நமக்கு பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் நமக்கு பெட்டரா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 60 ஹெர்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த மொபைலோட OS பத்தி பார்த்தரலாம். இங்க மொபைலோட OSன்னு பார்த்தோம்னா Android 11 பேஸ் பண்ணி இவங்களோட ஓன் UI ஆன MIUI 12 இந்த மொபைல் ரன் ஆகுது. அண்ட் ரொம்பவே கிளீனான UI, சின்ன பக்ஸ் வருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவா பக்ஸ் எதுவும் வர்ற மாதிரி தெரியல. இங்க மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான ஸ்னாப் டிராகனோட 870 சிப்செட் தந்திருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட். இது 7 நானோமீட்டர் ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆன ஒரு ப்ராசஸர். அது போக Adreno 650 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இங்க இருக்கு. சோ இது ஸ்னாப் டிராகனோட 800 சீரிஸ்ல வரக்கூடிய சிப்செட் அப்படிங்கிறதுனால நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும் அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் எந்தவித லாகிங்கும் இல்லாம நாம விளையாண்டுக்கலாம். ஆனா அது போக இங்க லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இவங்க தந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் ரொம்ப நேரம் நம்ம விளையாண்டனாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கன்னு நம்ம இங்க சொல்லலாம். ஸோ இங்க 870 ப்ராசஸர் அண்ட் அது போக 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேவோட
கூட வரும்போது இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம். எவ்வளவு பெரிய கேம் இருந்தாலுமே நம்மளால அல்லாக்க தூக்கி மல்லாக்கா போட்டுருவாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா இந்த மொபைலோட கேமராவை பத்தி பார்த்தரலாம். இங்க மொபைலோட கேமரான்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இங்க தந்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க f1.79 அப்பெக்சர்ல. இது சோனியோட IMX582 சென்சாரோட வருது. அடுத்ததா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இதை வச்சு 119 டிகிரி வரைக்கும் நம்ம ஃபீல்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். கடைசி ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க f2.4 அப்பெக்சர்ல. அப்படியே மொபைலோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா அந்த சென்டர் பஞ்ச் ஹோல்ல ஒரு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க f2.45 அப்பெக்சர்ல. அண்ட் இங்க 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மொபைலோட பேட்டரி பார்த்தோம்னா இங்க 4520 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்லயே ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதை வச்சு 0 to 100% பார்த்தோம்னா 59 மினிட்ஸ்லயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்குள்ளேயே நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட இது நார்மல் யூசேஜ் இருந்தா நீங்க பெட்டரான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ப்ராசஸர் போட்டு நம்ம வாங்கும் போது நம்ம கண்டிப்பா ஹெவி யூசேஜ் தான் பண்ணுவோம். இருந்தாலும் நார்மல் யூசேஜ் இருந்தா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ்னு பார்த்தோம்னா இங்க 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்டா 29,999 ரூபாய், அதாவது 30,000 ரூபாய்க்கும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட மற்றொரு வேரியண்ட 32,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க 30,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தராங்க வித் 120 Hz refresh ரேட்டோட. அதோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 870 5G சிப்செட் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 4500 mAh பேட்டரி வித் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுக்குறாங்க. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு ஒர்த்தான மொபைலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்ல டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.